ஹலோ ஹலோ, பேசுறது தேன்மொழி தானே? ஆமாங்க. நான் தங்கவேலு பேசுறேன். இப்பதான் ஃபேக்டரியில இருந்து வீட்டுக்கு வந்தேன். என்னங்க, உங்களுக்கு எங்க அப்பா கிட்ட கார் வாங்கி தர சொன்னேன். நீங்க ஏதோ வேணான்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, எதுக்கு? என்ன இருந்தாலும் என் மாமனார் இல்லையா? அதுவும் இல்லாம உங்க அப்பா வேற. அவருக்கு வீணா தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள மாமனார் மேல அவ்வளவு பாசமா? ஆமா ஆமா. அம்மணி அம்மணி உன்னோட அப்பா வாச்சே, அதனாலதான். ஏங்க, நான் ஒன்னு கேட்டா கோவப்பட மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு சொல்லு. அந்த வானத்தை வில்லா வளைக்கணுமா இல்ல மணல் எல்லாம் கயிறை திரிக்கணுமா? சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே செய்ற. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி சந்தையில எனக்கு ஒரு gift வாங்கி கொடுப்பீங்களா? என்னது கிஃப்டா? என்ன வேணும்னு சொல்லு, உடனே வாங்கி தரேன். அது எனக்கு மூக்குத்தி போட்டா நல்லா இருக்கும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரே ஒரு மூக்குத்தி வாங்கி தரீங்களா? மூக்குத்தியா? ஓ, பணம் செலவாகுமே, அப்பா திட்டுவாரேன்னு பயப்படுறீங்களா? சச்ச, நான் எதுக்காக அப்பா கிட்ட பயப்படணும்? தேனு, நான் வர்றத பார்த்தா எங்க அப்பா பயந்து போய் கை கட்டி பெண்டாகி நிப்பார் தெரியுமா? அப்புறம் தேனு, என் தம்பிங்க வெற்றி கதிரெல்லாம் இருக்கானுங்களே, நான் வாயை திறந்து அவனுங்கள டேய் அப்படின்னு ஒரு அதட்டினா போதும், அங்கேயே மூச்சா போயிடுவானுங்க. அம்மணி, நீ இங்க வந்தாலும் என்ன பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி உன்னையும் பார்த்து பயப்படுவாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? என்ன மணி, நம்பலையா? இந்த லட்சுமி கிட்ட நான் பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அம்மணி, நீ ஒண்ணு செய்ய, மூக்குத்தி வேணும்னு லட்சுமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாரு. அவ ரொம்ப நல்லவ, உடனே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவா. என்ன, வீட்டோட பொறுப்பெல்லாம் லட்சுமி கிட்ட தானே இருக்கு. அவங்க கிட்ட நான் எதுக்குங்க கேட்கணும்? கேட்டா என்ன தப்பு அம்மணி? இது அவ மேல இருக்கிற பயம் இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளுக்கு நான் கொடுக்கிற மரியாதை. கேக்குறேன். வச்சிடுறேன், நாளைக்கு பேசுறேன். ஐயோ, மாட்டிக்கிட்டோம். பேசாம லைசா நழுவிட வேண்டியதுதான். அண்ணா, அது எப்படிங்கண்ணா? நாட்டாம உங்களுக்கு முன்னால பெண்டாயி அப்படி நிப்பாங்களா? மன்னிச்சிருங்கப்பா. ஆஹா, அது அப்பா கால்ல விழுந்து சொல்லுங்க. சொல்லுங்க. சரிடா அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் காலில் மட்டும் விழுந்தா போதாது சாமி, இவனுங்க காலையும் விழணும். ஏன்னு கேளுங்க சாமி. எங்களை பத்தி என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நாங்க 2 பேரும் நீங்க டேன் அதட்டா மூச்ச போயிடுவோமா? ஓஹோ, வாங்க கால்ல விழுங்க. ஒழுங்க சாமி. அப்பா, இவனுங்க என் தம்பிங்கப்பா. எந்த பிரச்சனையும் இல்ல,
எந்த பிரச்சனையும் இல்ல விடுங்க சீக்கிரம் சரி விழுந்து தொலைக்கிறேன். ஆ. அண்ணே உங்களுக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியுமா? விடுங்கடா. எப்படிடா இப்படி எல்லாம் உன்னால வெக்கப்பட்டு வழிய முடியுது? நான் உங்க பிள்ளை இல்லப்பா.